கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு திரும்பிய அஸ்வினால் அணிக்குள் ஏகப்பட்ட பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றது. அது குறித்து இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். ஐபிஎல் தொடரின் அதிக கோப்பைகளை வைத்திருக்கும் அணிகளில் சென்னையும் ஒன்று. கேப்டனாக மகேந்திர சிங் தோனி இருப்பதால் தமிழ்நாடு தாண்டியும் ரசிகர்கள் ஏராளம். இதனால் தான் 2 ஆண்டுகள் தடையை சந்தித்து கம்பேக் கொடுத்தாலும் கூட ரசிகர்களின் எண்ணிக்கை கொஞ்சமும் குறையவில்லை. தமிழக சுழல்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னைக்காக 2008 தொடங்கி 2015 வரை ஆடினார். பின்னர் புனே, டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான் என்று ஏகப்பட்ட அணிகளுக்கு ஆடிவிட்டு மீண்டும் 2025ஆம் ஆண்டு சென்னை அணிக்கு திரும்பினார். இவர் மீது நம்பிக்கை வைத்து சென்னை அணி 9 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது. ஆனால் 18வது ஐபிஎல் தொடர் அஸ்வினுக்கு மட்டுமின்றி சென்னைக்குமே சரியாக அமையவில்லை. மொத்தமுள்ள 14 போட்டிகளில் இவருக்கு 9 போட்டிகளில் மட்டுமே ஆட இடம் கிடைத்தது. கிடைத்த வாய்ப்பினை அவர் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. 7 விக்கெட்டுகளை மட்டுமே கைப்பற்றி 33 ரன்களை மட்டுமே எடுத்தார். இதனால் இவர் மீது எக்கச்சக்கமான விமர்சனங்கள் எழுந்தன. இதற்கு சென்னை அணியில் இருந்து கொண்டே சிஎஸ்கே குறித்து இவரது யூடியூப் சேனலில் வெளியான விமர்சனங்களும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அஸ்வின் யூடியூப் சேனலில் நூர் அகமது குறித்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. அஸ்வின், ஜடேஜா என 2 சுழல்பந்து வீச்சாளர்கள் இருக்கும்போது நூர் அகமதை வாங்கியது தேவையில்லாத வேலை என்று நிகழ்ச்சியில் பேசிய பீடாக் தெரிவித்தார். திறமையான இளம் வீரர்களை அடையாளம் காணும் சென்னையின் ஸ்கவுட் குழுவில் இருந்தேன். ஆனால் நான் சொன்ன வீரர்களை சிஎஸ்கே நிராகரித்து விட்டது என மற்றொரு பங்கேற்பாளர் சிவராமகிருஷ்ணனும் தன்னுடைய பங்குக்கு கொளுத்தி போட்டார். குறிப்பாக ராஜஸ்தான் அணியுடனான தோல்விக்கு பிறகு நடந்த விவாதத்தில் சென்னை அணியின் மீது கடும் விமர்சனம் வைக்கப்பட்டன. சிஎஸ்கே அணிக்காக ஆடிக்கொண்டே அஸ்வின் இவ்வாறு செய்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது.